நைட்டு பஸ் ஏறும்போதே நல்ல ஃபீவர் வந்துருச்சு. இனியப்பா அந்த விக்ஸாக்சன் 500 டேப்லெட் வாங்கி குடுத்தாங்களா, அத போட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். பஸ் வேற நம்ம வண்டலூர் ஸ்டாப்ல நிக்கல. கிளாம்பாக்கத்திலேயே இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து தான் வீட்டுக்கு வந்தோம். நான் வந்ததுமே படுத்துட்டேன். இனியப்பா தான் சாப்பாடுலாம் செஞ்சிருக்காரு. சாப்பாடு வச்சுட்டு தக்காளி தொக்கு வச்சுட்டு கருவாடெல்லாம் வறுத்து வச்சிருந்தாரு. ஆனா எனக்கு அது சாப்பிட பிடிக்கல. அதோட இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு வாங்கின மாத்திரையில ஒன்று பேலன்ஸ் இருந்துச்சு. அப்படியே போட்டுட்டேன். போட்டுட்டு படுத்தா பயங்கரமான தூக்கம். வம்படியா இருந்துச்சு. குட்டீஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கிறது அப்பக்கப்ப. அன்னைக்கு பெரியவனும் ஸ்கூலுக்கு போகல. நைட்டெல்லாம் பார்த்தா ஃபீவர் 103 வந்துருச்சு. இனியாப்பா வந்ததுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டோன்னே ஓரளவுக்கு சரியாயிருச்சு. மறுநாள் வந்து தைராய்டு டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்களா, அதோட செடிகளுக்கெல்லாம் போய் தண்ணியை ஊற்றிட்டு வெறும் வயித்துல போயிட்டு தைராய்டு டெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே நாட்டு மருந்து கடைக்கு போயிருந்தேன். தம்பிகளுக்கு உண்டியல் வாங்கலாம், அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அங்கே இந்த சங்குப்பூ பாக்கெட் இருந்துச்சு. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொன்னாங்களா, சரி நல்லது தானே ஏன் விடணும்னு ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன். ஒரு பாக்கெட்டோட ரேட்டு ரூ. 120. அப்படியே குட்டீஸுகளுக்கு 2 உண்டியல் வாங்கிட்டேன். அவங்கள கேட்காம வேறு வாங்கிட்டோமா, வீட்டுக்கு போனோன்னே என்ன சண்டை போடுறாங்களோ தெரியலேன்ட்டு 2யும் முன்னாடி வச்சு எது வேணும்னு கேட்டேன். கரெக்டாக ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. நல்ல வேளை 2 பேரும் சண்டை போட்டுக்கிறல. உலக போகிற கூட சமாதானப்படுத்திடலாம், ஆனால் இவங்கள சமாதானப்படுத்த முடியாது. இவங்க உண்டியலில் காசு போடும்போது தான் என்னோட உண்டியல் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அதையும் எடுத்து காசு போட்டு எடுத்து வச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.